வணக்கம். நான் உங்கள் பேச்சாளர் தமிழ். இன்றைக்கி என்ன பண்ணான்னா சுரைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். சுரைக்காய் இளம் சுரைக்காய் வாங்கியிருக்கோம். அது வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இன்னொரு விஷயம், சுரைக்காய் எப்போதுமே குண்டு சுரைக்காய் வாங்க. இதுதான் நாட்டு சுரைக்காய். அந்த நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அது நாட்டு சுரைக்காய் கிடையாது, ஹைப்ரேட்டு. இது தான் நம்ம பாரம்பரியத்தில் உள்ள சுரைக்காய். ஆமாம், அந்த சுரைக்காய் வாங்கிக்கிங்க. என்ன பண்ணால் பருப்பு, அதுக்கு கொஞ்சம் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கோம். நல்லா கழுவிங்க. பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை இருத்துட்டு பூண்டு ஒரு 2-3 பூண்டு பல்ல போட்டுக்குங்க. 4-5 பூண்டு சின்ன சின்ன பல்லாக இருக்கனால கொஞ்சம் 4-5 வச்சு போடுங்க. அப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கோம். நாட்டு தக்காளி தான். ஆமாம், தக்காளியில் இப்போ பெங்களூர் தக்காளி இருக்காது, அது நாட்டு தக்காளி கிடையாது, அது ஹைப்ரேட் தக்காளி தான். நம்ம ஊர் நாட்டு தக்காளி இருக்குது, நம்ம நாட்டு தக்காளி போட்டாச்சு. நாட்டு வெங்காயம், இது திருநெல்வேலியில் உள்ளிம்பாங்க, சாம்பார் வெங்காயம்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் பொருள் ஒன்று தான், ஊருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. பரவாயில்ல, நமக்கு தேவையான பொருள் தான், அவ்வளோதான். ஓகே, போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சப்பொடி போடுங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க. அப்படியே பரபரன்னு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 விசில் விடுங்க. ஏன்னா பருப்பு வேகணும் பார்த்திங்களா. ஏன்னா துவரம் பருப்பு போட்டிருக்கோம். துவரம் பருப்பு நல்லா வேகணும், அதுக்காண்டி வச்சு ஒரு 3 விசில் வைங்க. குக்கர் நல்லா மூடியை போட்டு மூடுங்க. ரைட்டு, 3 விசில் வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ரைட்டு, நல்லா வந்துருச்சு. நல்லா ஆவி பறக்க வருது பாருங்க. சூப்பரு, ரெடி ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து நல்லா கிளறி விட்டு ஓகே, சூப்பராகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அவ்வளோதான், பரவாயில்ல. அடுத்து நம்ம தண்ணி வற்றிடும், இது பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துங்க, நல்ல திக்கான ஒரு கடாயை எடுத்துங்க. எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறமா போட்டிங்களா, கடுகு நல்லா வேகட்டும். உளுந்த பருப்பு கொஞ்சம் போடுங்க. உளுந்த பருப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கரிஞ்சி போயிடாமல் அப்படி பக்கத்துலேயே இருங்க. அடுப்பு போட்டு வெளியே எங்கேயும் தூரம் எங்கேயும் போயிடாதீங்க. சும்மா டிவி பார்க்குற சீரியல் பார்க்க எங்கேயும் போயிடாதீங்க. அப்படியே பாருங்கள், பக்கத்துலேயே உட்காந்து சமையல்லாம் தூரம் எங்கேயும் போகக்கூடாது. ரைட்டு, ஓரளவு நல்லா செவந்துருச்சு. சீரகத்தை போடுங்க, கொஞ்சோண்டு சீரகம் போடுங்க. ரைட்டு, ஓரளவு நல்லா வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தால் போடுங்க. கருவேப்பிலை, ரைட்டு, கருவேப்பிலையை போட்டலாம். ரைட்டு, தீயை கொஞ்சம் குறைச்சி வைங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இதாகி போச்சு. ரைட்டு, இப்போ அந்த பருப்பு வேக வச்சுருக்கலாம், அதை எடுத்து கொட்டுங்க. ரைட்டு, கொட்டியாச்சா. ரைட்டு, நல்லா கிளறி விடுங்க. தீயை ஸ்லோவாக வைங்க. இந்த நேரத்தில் ஊற்றும்போது அப்படியே கொப்பளிச்சு அடிக்க, மூஞ்சில் கிஞ்சில் பட்டுறாமல் பார்த்து மெதுவாக. பாதுகாப்பு தான் முக்கியம், உணவை விட நம்ம உயிர் தான் முக்கியம். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். இப்போ மசாலா கொஞ்சம் போடுங்க. இது சாம்பார் பொடி, சாம்பார் எல்லாமே பண்ணுறதுக்கு தேவையான பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம கடையில் வாங்குறத நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுறோம் வீட்டில். அதை வச்சு இப்போது நல்லா கிளறி விடுங்க. நல்ல மசாலா ஓரளவு வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சுரக்காய் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிஞ்சு சுரக்காய், குண்டு சுரக்காய் எடுத்து உள்ளே போடுங்க. அப்படி போடுங்க. ரைட்டு, போட்டாச்சா. ரைட்டு, போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடியை போட்டு மூடி வைங்க. தீயை ஸ்லோவாக வைங்க. ரைட்டு, ஓரளவு பாதி வேக்காடு வெந்துருச்சு. தண்ணி சுண்டணும், அதனால் மூடி வச்சிடாதீங்க, கொஞ்சம் திறந்தே வைங்க. ஓகே, தண்ணி சுண்டணும்ல, அப்போ தானே கூட்டு. தண்ணியாக இருந்தால் அதுக்கு பேர் சாம்பார். அதனால் தண்ணி சுண்டட்டும். ஓகே, நல்லா சுண்டிடுச்சு, நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்களேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சு பாருங்கள். நம்ம தாளிக்கும் போது விட்ட எண்ணெய் மிதக்க ஆரம்பித்து உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. ஓகே, ரெடி. நல்லா சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி அருமையாக இருக்கும். ஓகே, மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுக்கு நன்றிகள். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. என்னை ஊக்கப்படுத்தின உங்கள் அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. உங்களுக்கு ரொம்ப மனதார வாழ்த்துறேன்.
ஓகே, நான் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி.